ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்த ட்ரீம் நைட் அப்படிங்கிற அந்த 4 பசங்க இருக்கிற மேஜிக்கல் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த கேமராவை அந்த 4 பேர் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்கள வெளியே தள்ளி அவங்க மேல தண்ணி ஊத்தி விட்டுருவாளா. தண்ணி ஊத்தின உடனே அவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த உடஞ்சு போன கேமராவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஆப்போசிட்ல அவ பேக் இருக்கும், அதுல ஒரு 4 பொம்மைய கீச்சேனா தொங்க விட்டுருப்பா. இப்போ அந்த பொம்மை எல்லாமே அப்படியே ஈரமா இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அதை அப்படியே வெளியே காய வச்சிருப்பாளா. அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்போ அந்த வெளியே காய வச்சிருந்த பொம்மை எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்கும். டே ஜாக்சன், உன்னாலதான்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பொம்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பொம்மைகள் அந்த தண்ணி எல்லாம் காஞ்சிருமா. அது காஞ்சக்கடுத்து அந்த 4 பொம்மையும் இப்ப அந்த 4 மேஜிக்கல் பாய்ஸா மாறிடுவாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த 4 பேரும் மனுஷங்களே கிடையாது, இந்த பொம்மையில இருந்து உருவானவங்க போல. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஏதோ பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களா. இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சோனையும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினையும் அந்த ஜெனி பொண்ணையும் தான் அந்த ஸ்டாஃப் எடுத்து வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஜெனி பொண்ணு என்னாலலாம் எடுத்து வைக்க முடியாது, நீ தனியா போய் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வாட்டுக்கு கேஷுவலா அங்கிருந்து கிளம்பிடுவா. சரி, வேற யாரையான ஹெல்ப் கூப்பிடலான்னு பாக்குறப்ப இவங்க ஸ்கூல்ல அந்த ஃபேமஸான 3 சிங்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்தோனையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோயின் அப்படி இடிச்சு தள்ளிட்டு அங்க போவாங்க. ஆனா இப்போ அந்த காருக்குள்ள இருந்து வெறும் 2 சிங்கர்ஸ் மட்டும் தான் இறங்கி இருப்பாங்க. அந்த ஜூனியர்ங்கிற மெயின் சிங்கர் அங்க இருக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் அப்படி தூரமா நின்று பாத்துக்கிட்டு என்ன ஜூனியர் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பா. இப்ப திடீர்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து ஒரு டைவ் அடிப்பான். யாருன்னு பார்த்தா அந்த ஜூனியர். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்தனையும், நீ தானே அந்த பொண்ணு, அன்னைக்கு செமையா என்ன அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டுருவான். நம்ம ஹீரோயினும் உடனே ஐயோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த ஜூனியர் சேச்சே விடு, அது ஏதோ தெரியாம நடந்த இன்சிடென்ட் தானே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போதான் நம்ம ஹீரோயின் கேட்பா, சரி நீங்க என்ன அந்த வழியா வராம இந்த வழியா திருட்டுத்தனமா வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த ஜூனியர், என்ன பண்றது, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், இந்த கிரௌடுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் என்னால ஒழுங்கா எக்ஸாம் எழுதவே முடியாது, அதனாலதான் புக்கோட இந்த சைடு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், என்ன இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாமா, சரி உங்க புக்கை கொடுங்க, எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கை வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. சோ இதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அந்த ஜூனியர் இப்ப அப்படியே, என்ன இந்த திங்ஸ் எல்லாம் நீ தான் எடுத்துட்டு போய் வைக்கணுமா, இவ்வளவு வெயிட்டா இருக்கு, விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட சேர்த்து தூக்க போவான். ஆனா இப்ப தூக்கிட்டு பாதியில நிக்கிறப்பயே அங்க வெளியே இருந்த கூட்டம் எல்லாமே ஹே ஜூனியர் உள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்களா. உடனே இவன் என்ன பண்றன்னு தெரியாம அதை அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுட்டு ஓடிடுவான். ஆனா இவன் போட்டதுல அது நம்ம ஹீரோயினோட கால்லே விழுந்துரும். அப்புறம் என்ன, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் கால்ல கட்டு போட்டுட்டு இப்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு ஸ்டெப்ஸ்ல இறங்கிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஸ்லிப் ஆகி விழுக போவா. அந்நேரத்துக்கு கரெக்டா அந்த 4 மேஜிக்கல் பாய்ஸ் அங்க வந்துருவாங்க. அதுலயும் அந்த ஜேபி தான் மெயினா முன்னாடி நிப்பானா. இப்ப நம்ம ஹீரோயினை அவன் தான் அப்படியே அலைக்கா பிடிச்சுக்குவான். ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டுருந்தா 2 பேரும் கிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஜேபி தான் நம்ம ஹீரோயினை அவனோட முதுகுல போட்டு தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பானா. அப்போ அவன் அப்படியே, நீ எங்க மேல கோவமா இருக்கன்னு தெரியும், அதனாலதான் அந்த கேமராவை எடுத்துட்டு போய் இன்னைக்கு நாங்க ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கடைக்காரர் கூட இதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாரு, ஆனா உனக்காக நாங்க எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவர் அதை சரி பண்ண சொல்லியிருக்கோம், சோ நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேபி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துருவாங்களா. அங்க வந்தக்கடுத்தும் நம்ம ஹீரோயின் லைட்டா கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். உடனே அந்த ஜாக்சன் இப்ப அப்படியே, உனக்கு கால்ல பிரச்சனை ஆயிடுச்சேன்ட்டு நீ கவலைப்படாத, நான் உன்னோட காலா இருந்து உனக்காக நடையோ நடன் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி வசனமா பேசி அவளை சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இருக்க மாட்டா. அவ இப்ப அப்படியே, டே நீங்க 4 பேரும் செமையான வால் பசங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசி என்ன ஏமாத்த முடியாது, பட் இருந்தாலும் நீங்க கேமராவை சரி பண்ண கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன தூக்கிட்டு தான் வந்தீங்க, அதனால உங்க மேல நான் கொஞ்சோண்டு கரிசனம் காட்டலான் இருக்கேன், சோ என் கால் சரியாகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. உடனே அந்த 4 பேரும், நீ கவலையே படாத, நீ வாட்டுக்கு ராணி மாதிரி உட்காரு, நாங்க உனக்கு எல்லா வேலையும் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேருமே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதான் சாக்குன்ட்டு நம்ம ஹீரோயினும் நல்லா அந்த 4 பேரை வேலை வாங்குவா. என்னோட புக் எடுத்துட்டு வாங்க, எனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க, சுடு தண்ணி கொண்டு வாங்க, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவா. இதுல போதா குறைக்கு காலெல்லாம் வேற பிடிச்சு விட வைப்பா.
ஆனா இவ டார்ச்சர் தாங்க முடியாம அந்த மார்க்கு யங்கு அப்புறம் ஜாக்சன் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ இப்ப இவளை பாத்துக்கிற ஃபுல் பொறுப்பு அந்த ஜேபிக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஜேபியை கூப்பிட்டு இந்த என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, போய் சார்ஜ் போடு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாளா. அப்போ அந்த போனை அவ வாங்குறப்ப லைட்டா இவங்க 2 பேரும் கையும் உரசிக்கும். இது வந்து 2 பேருக்குமே ஒரு மாதிரி பிளஷிங் மூமெண்ட்ஸா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜேபி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சமைச்சு கொண்டு வந்திருப்பானா. இத பார்த்தனே நம்ம ஹீரோயின் இதுல இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போடணும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லொடலொடன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாளா. உடனே அந்த ஜேபி டக்குன்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அவ வாயில வச்சு விட்டுருவான். அதை சாப்பிட்டோன்னு நம்ம ஹீரோயின் வாவ் செமையா இருக்கு, நான் தான் சொன்னேன்ல கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டா நல்லா இருக்கும்ட்டு, இப்ப பாரு நான் அதுல ஆட் பண்ணனும் செம டேஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஜேபியோட வாயில வச்சு விடுவா. ஆனா அதை சாப்பிட்டோன்னு ஜேபியோட மூஞ்சே மாறிடும். என்னன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சோண்டு மிளகாத்தூளை போடாம எக்கச்சக்கமா கொட்டிருப்பா போல. இதனால அவன் ஆசையா சமைச்சிட்டு வந்தது கூட இப்ப ஒரு மாதிரி காரசாரமான சாப்பாடா மாறிடுச்சு. ஆனாலும் சமைச்சிட்டு வந்தது வேஸ்ட் ஆக கூடாதுன்ட்டு அந்த ஜேபி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விட, நான் மட்டும் தான் சாப்பிடணுமா நீயும் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஜேபிக்கு ஊட்டி விட இந்த மாதிரி ஒரே ஜாலியா இங்க நடந்துகிட்டு இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற ஒரு கடையை தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஜெனி பொண்ணு ஒரு லேடி கூட சேர்ந்து அந்த கடையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த லேடியும் நீ என்னமா இங்க பண்ற, வீட்டுக்கு போ, உங்க அம்மா பார்த்தா திட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த ஜெனி பொண்ணு நீங்களும் எனக்கு அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்சன் கரெக்டா வருவான். அவன் இப்ப அப்படியே எனக்கு கொஞ்சோண்டு ஃபிஷ் ஃபிங்கர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்க வருவான். ஆனா அங்க பார்த்தா ஜெனி இருப்பா. அவளை பார்த்தனையும் அந்த ஜாக்சன் திமிர் பிடிச்சவளே நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஜெனியும் இப்ப அந்த ஃபிஷ் ஃபிங்கர் அவன் கிட்ட கொடுத்துட்டு டேய் ஒழுங்கு மரியாதையா உன் வாயை மூடிட்டு இருக்கணும், நான் இங்க இந்த மாதிரி வேலை பார்த்தேங்கிற விஷயம் ஸ்கூல்ல யாருக்கான்னு தெரிஞ்சிச்சு உன் கதையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. ஆனா அதுக்கு அந்த ஜாக்சன் சிம்பிளா நான் என்ன உன்னை பார்க்கவா வந்தேன், நான் ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட வந்தேன், நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலா சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சரி நான் என்னோட ரூம்குள்ளே போறேன், என்ன கொஞ்சம் தூக்கி விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே ஜேபியும் அவளை தூக்கலான்ட்டு போவானா. அந்நேரம் தெரியாதனமா 2 பேரும் ஸ்லிப் ஆகி அங்க பக்கத்துல இருந்த மெத்த மேலேயே அப்படியே விழுந்துருவாங்க. இதுல விழுந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஜேபிய தெரியாதனமா கிஸ் பண்ணிருவா. அப்பன்னு பார்த்து அந்த மித்த 3 பேரும் இங்க வர டேய் இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் செம வெக்கமாயிரும். அப்படியே அது ஒண்ணு இல்ல, நாங்க வானத்துல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்ட்டு எண்ணிக்கிட்டு இருந்தோம், மித்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த மித்த 3 பேரும் இவங்க 2 பேர்த்த ஓட்டுவாங்களா. இதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வெக்க வந்து டேய் எனக்கு தூக்கம் வருது நான் உள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிருவா. ஆனா உள்ள போன கடுத்தும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிஸ்ஸின் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். இவளுக்கு தான் எப்படின்னு பார்த்தா வெளியே அந்த ஜேபியை பார்க்கணும். அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவன் லிப்ஸே தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். என்னதான் இவன் ஒரு பொம்மையில இருந்து வந்திருந்தாலுமே அவனுக்குமே இந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்கு போல. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட்டீஸ் போர்ட்ல எதையோ பார்த்து ரொம்ப ஹாப்பியா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் பாப்பாளா. பார்த்தா இப்ப கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு டான்ஸ் காம்படிஷன் வரப்போகுது போல. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த ஜூனியர் கூடயும் மித்த 2 பசங்க கூடயும் ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா. இது தெரிஞ்சனையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் செமையா சந்தோஷப்படுவா. அப்புறம் தான் அவ காலை பாப்பா. அவ காலில் தான் அடிபட்டு இப்ப கால் கட்டு போட்டிருக்காளே, இந்த காலை வச்சுட்டு எங்கிட்ட ஆட அப்படிங்கிற மாதிரி சோகமா நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வருவா. இந்த ஃப்ரெண்டு இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பர்சனல் ரீசனா வெளியூருக்கு போயிட்டு இப்பதான் வந்திருப்பா போல. இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே செம ஹாப்பியா நீ திரும்ப வந்துட்டியா, நல்ல வேலை நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, நான் ஏற்கனவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா, நம்ம எப்படியான்ட்டு இந்த வட்டம் டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்து ஜூனியர் கூட ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜெனி பொண்ணு வந்து உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, இவ எதுக்கு உன் கூட வந்து ஆட போறா, அவ ஏற்கனவே என்ன அவளோட டான்ஸ் பார்ட்னரா சூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே குட்டியா ஒரு பிளாஷ்பேக் தான் ஒன்னு யோசித்து பாப்பா. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே 4-5 மாசத்துக்கு முன்னாடியே
இவ இந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் வச்சிருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினோட கால் உடைஞ்சனால அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை ஒரு பொருட்டா கூட மதிக்காம ஸ்ட்ரைட்டா அந்த ஜெனி கூட போய் சேர்ந்திருப்பா. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. ஆனா அப்பயும் அந்த ஜெனி விடாம, இங்க பாத்தியா, உனக்குன்ட்டு இந்த உலகத்துல யாருமே இல்ல, சோ தேவையில்லாம உன் மூஞ்சிய எங்க கிட்ட கிட்ட வந்து காமிச்சு டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசுவா. ஆனா இவளுக்கு ஒரு பிரச்சனைனா கரெக்டா அந்த 4 பாய்ஸ் இங்க வந்துருவாங்கல்ல, அவங்க இப்ப அப்படியே இந்த இடத்துக்கு வந்து, இன்னால இந்த டான்ஸ் காம்படிஷன்ல சேர முடியாதுன்னு யார் சொன்னா, நாங்க அவ கூட ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்சன் ஜேபி எல்லாரும் சொல்லுவாங்களா. ஆனா இப்ப அந்த ஜாக்சனை பார்த்தனையும் அந்த ஜெனி பொண்ணு எதுவுமே பேசாம அப்படியே வாயை மூடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. ஏன்னா இவன் முன்னாடி ஏதான் வாயை திறந்து இவன் வாட்டுக்கு நம்ம சீக்கிரட்ட சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா அந்த பொண்ணுங்க அங்கிருந்து போனக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இந்த பாய்ஸை பிடிச்சு திட்டுவா. யாரை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க, நான் இருக்கிற நிலைமையில இப்ப ஆடவா முடியும் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இவ கோச்சிட்டு போனனையும் அந்த ஜேபி இப்ப அப்படியே இவளை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பானா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு சோகமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அவ கால்ல போட்டிருக்க கட்டுல யாரோ ஆப்ராக்கா டாப்ரா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு அவ சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வரும். இதே மாதிரி ஒரு தடவை கால்ல அடிபட்டு இவ கட்டு போட்டிருந்தப்ப அவங்க அம்மா இதே ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி, ஆப்ராக்கா டாப்ரா, என் பொண்ணுக்கு சீக்கிரம் கால் சரியாகி அவ சூப்பரா டான்ஸ் ஆட போறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜேபியும் வந்துருவானா. அவன் வந்தனே நம்ம ஹீரோயின், இதை நீ தானே எழுதுன, எப்படி என்னோட சின்ன வயசுல நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, உண்மையிலேயே உனக்கும் எனக்கும் அப்படி என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜேபி எதுவுமே சொல்லாம கியூட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு இப்போ அவனை பத்தின ஸ்டோரிய அப்படியே நினைச்சு பாப்பானா. என்னன்னா இவங்க 4 பேருமே பொம்மையா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயின் கூட இருந்திருப்பாங்க. ரீசெண்டா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்த சுகத்துல அவ இருக்கிறப்ப அவங்க சொந்தக்காரங்க இவ வீக்கா இருக்கிற டைமா பார்த்து இவ சொத்தெல்லாம் அவங்க பேர்ல எழுதிட்டு இவளை இந்த வேன்ல தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. இது பத்தாதுன்ட்டு ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினை எல்லாரும் புள்ளி பண்றது, இந்த மாதிரி மொத்தமா நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையே தனிமையில இருந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பிரச்சனை புதுசா வரும். என்னன்னா நம்ம ஹீரோயினோட கால்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கும் போல. இதனால அவளோட கால்ல இருக்கிற நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. சோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இன்னும் 1-2 வருஷத்துல இவளால சரியா நடக்க முடியாம மொத்தமா படுக்கையா ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் அவ வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படியே யோசித்து ஒரு மாதிரி கத்தி அழுக ஆரம்பிச்சிருவா. அப்போ மொத்தமா தனியா இருக்கிற மாதிரி இருந்த நம்ம ஹீரோயினுக்கு துணையா இருந்தது அவளோட அம்மாவோட போட்டோவும் இந்த 4 பொம்மைகள் மட்டும்தான். இதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவ கண்ல இருந்து ஒரு 4 சொட்டு தண்ணி இந்த பொம்மை மேல வந்து பட்டிருக்கும். சோ அப்படிதான் இந்த 4 பொம்மைகளுக்கும் உயிர் வந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் அந்த ஜேபி அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எது ஆசைப்பட்டாலும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும், அதை நடத்தி கொடுக்கறதுக்கு தானே நாங்க இருக்கோம், சோ நம்ம நாளையில இருந்து ஒன்னா டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஹோப் கொடுப்பான். அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் அவ கால் கட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ இவங்க கூட டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு கிளம்புவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஸ்கூல்ல பார்த்தா அங்க அந்த ஜூனியர், பேம் பேம், அப்புறம் அந்த யூ, இவங்க 3 பேத்தையும் ஒரு சேனல்ல இருந்து வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஜெனி பொண்ணு அப்படியே ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு அந்த ஜூனியரை சைட் வேற அடிச்சுக்கிட்டு இருப்பா. இது பத்தாதுன்ட்டு இப்ப சைட் அடிச்சவ இந்த வட்டம் என்னானாலும் நான் அந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சு ஜூனியர் கூட டான்ஸ் ஆடியாகணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த 4 பசங்களும் இப்ப டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க 4 பேரும் செமையா ஆடுவாங்க. நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் சொதப்பலா ஆடிக்கிட்டு இருப்பா. இத பார்த்த அந்த ஜேபி இப்ப அப்படியே, நீ என்ன ஆடுற, நீ ஆடுறத பார்த்தா டான்ஸ் மாதிரியே தெரியல, ஃபர்ஸ்ட் உன்னோட பேஸே ஸ்ட்ராங்கா இல்ல, நம்ம உன்னோட காலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதனால உன் கால்ல இந்த வெயிட்டை கட்டி நான் சொல்ற எக்ஸசைஸ டெய்லி 100 டைம்ஸ் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேபி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ திரும்பி அந்த ஜூனியரையும் அவனோட டீமையும் தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த இன்டர்வியூ பண்ற பையன், சரி உங்க ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இங்க எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேர்கிட்டையும் கேட்பான். அதுக்கு அந்த ஜூனியர், நாங்க இப்ப சிங்கிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறனால எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பெருசா யாரும் இல்ல
அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அன்னாரன் பார்த்து அந்த யூ கிட்டையும் பாம் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் இந்த ஜூனியருக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும். இவனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல, மித்த 2 பேருக்கும் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதனால அந்த ஜூனியர் லைட்டா ஃபீல் பண்ணுவானா. அப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற பையன், சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே அந்த ஜூனியர் ஒரு மாதிரி தடுமாறி கிட்டிருப்பானா. அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அவளோட கேங்கோட வந்துகிட்டு இருப்பா. இவளை பார்த்தனையும் அந்த ஜூனியர் இப்ப ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட, இவதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்காங்கல்ல, அதனால டக்குன்ட்டு இவளை கை காமிச்சு விட்டுருவான். இத கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். உடனே அந்த ஜூனியர் இப்ப அப்படியே, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க, டான்ஸ் பிராக்டிஸா பண்ணிட்டு வரீங்க, என்ன இந்த வட்ட காம்படிஷன்ல நீயுமா பார்ட்டிசிபேட் பண்ண போற, கவலையே படாத, உனக்கு டான்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவான். இத பார்த்தனையும் இப்ப நம்ம ஜேபிக்கு லைட்டா பொசசிவ் ஆயிரும். அவன் உடனே இப்ப முன்னாடி வந்து இந்த ஸ்டெப்ப இப்படி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் இப்ப அந்த ஸ்டெப்ப போடுவான். இதனால அந்த ஜூனியர் இப்ப லைட்டா கடுப்பாகி, இது ஏன் பாட்டு, இதுக்கு கோரியோகிராஃப் பண்ணதே நான் தான், எனக்கே எப்படி ஆடணும்னு சொல்லி தரையா, வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் போட்டி வச்சுக்குவோமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு நம்ம 4 மேஜிக்கல் பாய்ஸும் ஓ இதே இடத்துல போட்டியை வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த 7 பேரும் மாறி மாறி செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவன் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு அந்த இன்டர்வியூ பண்ற பையன், சரி இங்க மித்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கட்டும், ஜூனியர் வா நம்ம உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போய் உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியரை ஏதோ ஒரு கிளாஸுக்குள்ள கூட்டு போய் அங்க இருக்கிற பசங்க கிட்டலாம் இவனை பத்தி கேட்கலான்ட்டு போவான். ஆனா இது அந்த ஜூனியருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது நம்ம ஸ்கிரிப்ட்லயே இல்லையே, என்ன புதுசா ஏதோ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேணான்ட்டு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனாலும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவன் கேட்காம சும்மா 2-3 கிளிப்பிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுவான். இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் கூட தான் வந்திருப்பாளா. அவ இதெல்லாம் பார்த்தனையும் இப்ப டக்குன்ட்டு அந்த ஜூனியரை பார்த்து அப்படியே கண்ணடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டு, ஐயோ எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன கிளினிக் கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் கிட்ட சிக்னல் கொடுப்பா. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஜூனியரும் அந்த இன்டர்வியூல இருந்து தப்பிக்கணும்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இப்போ அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருவானா. இது எல்லாத்தையுமே ஜேபியும் பக்கத்துல நின்னுதான் பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் ஜூனியர் கூட போனது தெரிஞ்சனையும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த ஜூனியரும் இப்ப யாருக்குமே தெரியாம ஒரு ரூம்ல வந்து ஒளிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இப்படி ரூம்ல சும்மா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்கும்னு சொல்லி 2 பேரும் குட்டியா சில கேம்ஸ் எல்லாம் வேற விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஜேபி நம்ம ஹீரோயினை தேடி ஒவ்வொரு ரூமா போய்கிட்டு இருப்பான். சரி இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, மித்த பசங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜூனியரும் ஜேபி மட்டும்தான் அந்த டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. ஆனா அது போக இருந்த மித்த 5 பசங்களும் இன்னும் யாரு டான்ஸ்ல பெஸ்ட்னு சொல்லி பார்க்கணும்ட்டு அவங்க கண்டினியூஸா ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினையும் அந்த ஜூனியரையும் தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே அவங்க இருக்கிற ரூம்ல இருந்து லைட்டா வெளியே வந்து பாப்பாங்களா. பார்த்தா அங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் சேனல் மெம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப தைரியமா வெளியே வந்தா அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஜேபி வந்து நிப்பான். அவன் வந்து, ஹே இன் உனக்கு தான் கால்ல அடிபட்டுச்சுல, நீ கிளினிக்கு போகாம இன்னும் என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஜூனியர் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் தோல் மேல கை போட்டு, அது ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் ஜாலியா இவ்வளவு நேரம் கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்தோம், அதனாலதான் கிளினிக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பான். இத கேட்க நம்ம ஜேபிக்கு செம கடுப்பாகும். அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவன், ஜூனியர் நீ இங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் விடுவான். இத கேட்டனையும் அந்த ஜூனியர் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இங்க இருந்து ஓடலான்ட்டு பாப்பான். ஆனா அன்னாரும் அந்த ஜேபி டக்குன்ட்டு அவனோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி இந்த ஜூனியரை ஃப்ரீஸ் ஆக்கிட்டு நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருவான். இத நம்ம ஹீரோயின் ஆனா பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டா. ஆனா அந்த ஜூனியர் இதை நோட் பண்ணிருப்பான். அவன் இப்ப அப்படியே அன்ஃப்ரீஸ் ஆன உடனேயும் இங்க என்ன நடந்துச்சு, அப்பனா அந்த ஜேபி ஹியூமனே கிடையாதா, அவன்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து அந்த ஜூனியருக்கு நம்ம ஹீரோவை பத்தியும் அவனோட டீமை பத்தின உண்மைகள் தெரிய வருமா, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கட்ட நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.